ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணனுடைய பர்த்டே. ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு பெரிய பர்த்டே விஷயம் அவருக்கு சொல்லிக்கலாம். விஷயம் மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே எஸ்கே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய SK23 டைட்டில் கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரியாக்ஷனாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மதராசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு டைட்டில் நேற்றுலேருந்தே போயிட்டு இருந்த விஷயம் பஸ் என்னென்னா மெட்ராஸ் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேற்று ஆன்லைனில் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி கார்த்தி அவர்களுடைய மெட்ராஸ் படம் வந்துச்சு, எப்படி மறுபடியும் மெட்ராஸில் டைட்டில் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலி இஸ் மதராசி. ஸோ இப்போ மதராசியுடைய டைட்டில் கிளிம்ஸை நம்ம பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. டிஃப்ரெண்ட்டான ஒரு எஸ்கே நம்ம பார்க்க போகிறோம் நினைக்கிறேன். சத்தியமா ஸோ சூப்பர்யா டீசரு. உண்மையிலே சொல்லணுன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு எஸ்கேவை நம்ம இந்த படத்தில் கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே நிறைய படங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய அந்த ப்ரீவியஸ் மூவிஸ் லைக் ரஜினி முருகன், வருத்தப்பற வாலிபா சங்கம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஜோனில் இருக்கும். பட் ரீசெண்டாக இப்போ அவர் பண்ண படங்கள்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் லாஸ்ட் இயர் அமரன் லாஸ்ட் இயரோட மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு எஸ்கேவை நம்ம கண்டிப்பாக வி ஆர் கோயிங் டு விட்னஸ். அண்டு ஏஆர் முருகதாஸ் அவரோட கம்பேக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அவரோட லாஸ்ட்டு படம் கிட்டத்தட்ட 2020 கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அவர் பேக் டு பேக் அவர் 2 படங்கள் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. சிக்கந்தர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மதராசி. அண்ட் இதில் அனிருத்தோட பிஜிஎம், எடிட்டிங் எல்லாமே ஒரு சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இந்த ரக்குடு எஸ்கேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு எஸ்கேவை நம்ம இதை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் செகண்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இங்கே போடுறேன். ஸோ செகண்ட் லுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவரோட அந்த ஃபேஸஸ் வச்சு தான் அந்த செகண்ட் லுக்கே டிசைன்ன்றது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ப்ரூட்டலான ஒரு ரக்கடான ஒரு எஸ்கேவை நம்ம இதில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய படங்களில் ஒரு ஸ்டோரி செலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காரு. சமீபமாக லைக் மாவீரன், டாக்டர், லாஸ்ட்டாக அமரன், இப்போ இந்த மதராசி. ஸோ இது பார்க்கும்போது அவரோட சினிமா கேரியரில் டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அந்த SK25 பராசக்தி, அதுவும் பார்த்திங்கன்னா டோட்டலாக அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே பண்ணுற ஒரு படம். ஸோ எப்போல்லாம் அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே ஒரு படம் பண்ணுறாரோ அந்த படங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஓல்டு டைட்டில்ஸ். ஸோ அவரோட அந்த ஓல்டு டைட்டில்ஸ் அந்த ஒரு இதுவும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது அந்த படத்தில். லைக் எல்லாமே ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு மூவிஸாக தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எதிர்நீச்சல், வேலைக்காரன், காக்கி சட்டை, அமரன், இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஓல்டு டைட்டில்ஸ் அவர் வச்சாலுமே கூட மாவீரன் முக்கியமாக அதுவும் பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஒரு ஹிட் கேட்டகரியில் அமைஞ்சிருது. ஸோ பார்க்கலாம் எஸ்கே அண்டு ஏஆர் முருகதாஸ் இவங்களோட காம்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்டு எஸ், ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு தமிழ் சினிமா ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆக்டர் தாங்க அவர். ஏன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறமா காம்பேர் பண்ணார். ஸோ ஏன்னா நிறைய பரிமாணங்களை நம்ம அவரை பார்த்துட்டோம். ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஆக்டராக, ஒரு டான்ஸராக, ஒரு கமெடியனாக, ஒரு லிரிக்ஸ் ரைட்டராக, ஒரு சிங்கராக அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பரிமாணங்கள் நம்ம அவர் பார்த்துட்டோம். ஸோ எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் மை ரியாக்ஷன் ஃபார் தி டைட்டில் டீசர் மதராசி அண்ட் செகண்ட் லுக். ஸோ எனக்கு இந்த டைட்டில் டீசர் உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு வித்யுத் ஜமாவல் அவரை பற்றி சொல்லி ஆகணும். துப்பாக்கி படத்தில் விஜய் சார் கூட ஒரு ஆன்டகனிஸ்ட்டாக ஏஆர் முருகதாஸ் அவர் சூப்பராக காமிச்சிருப்பார். ஸோ இதில் நம்ம எஸ்கே அண்ணனோட எப்படி ஆன்டகனிஸ்ட்டாக ஒரு ப்ளே பண்ண போகிறான்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். முக்கியம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா போகிற எல்லா வீடியோஸும் உடனே வரும். டேக் கேர், பாய்.